லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் டேவிட் அன்போட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பாசிவ் ஃபார்மோட செகண்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். முன்னாடி கிளாஸில் பீவர்பை வச்சு எப்படி நம்ம பாசிவ் அந்த சென்டென்ஸை மேக் பண்ணுறது, படிக்கிறது, பட்டது, செய்யப்படும் அப்படிங்கிற மீனிங்கில் படிச்சிட்டோம். ஓகே, திரும்ப திரும்ப பாருங்கள். அந்த டாப்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆகுது நீங்கள் அந்த டாப்பிக்லேயே உட்காந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் மைண்டில் உட்காரும். அந்த கான்செப்ட் அப்படியே என்ன சொல்கிறது, கான்க்ரீட் போட்டால் எப்படி உட்காந்துக்கும் கிச்சுன்னு அந்த மாதிரி மைண்டில் உட்காந்துக்கும். அதுக்கடுத்து ஹேவ் பீன் ஹேஸ் பீனை நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதில் பாதி இதில் பாதி உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, எதுக்கு என்ன மீனிங் வரும்னு தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ ஒன்றில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா உட்காந்து தரவாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வாங்க. ஓகே, அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம ஹேவ் அப்படிங்கிற அந்த வகுப்போட நம்ம பாசிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஓகே, அதான் நார்மலாக படிச்சிருப்போம். ஹேவ் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஆனால் அதில் ஹேவ் பீன், ஹேஸ் பீன் அப்படின்னு வரும். ஆனால் இதில் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி படித்தது பார்த்திங்கன்னா ஹேவ் பீன் ஹேஸ் பீன் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் படிச்சிருப்போம். ஏன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் இல்லாட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அதில் தான் நம்ம படிச்சிருப்போம். ஹேவ் வந்தாலே பர்ஃபெக்ட்டுங்க, சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸில் அதை தவிர அதில் நம்ம பாசிவ் ஃபார்ம் வந்தால் என்ன மீனிங் வரும், ஓகே, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு மீனிங் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது தமிழில் எப்படி அது வெளிப்படுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் யார் எப்படி பேசினாலும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா எழுதியே வச்சுட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் அடையும். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இந்த ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட் இதோட பாசிவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹேவ் ஹேஸ்னால் என்ன, அது என்ன ஃபார்மில் வரும், அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் மறுபடியும் போய் அதை பார்த்துட்டு வரக்கு 30 நிமிஷம் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்தில் இங்கே நான் சொல்லிடுறேன், கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை எங்கே யூஸ் பண்ணணும், எதை ஹேவ், ஹேஸ், ஹேட். இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் எங்கே வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ரீசண்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா அங்கே வரும். அதனால தான் அதுக்கு என்ன இங்கிலீஷில் அவங்க பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு வினை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டது, அதுதான். ஓகே, அதுக்கு தான் அவங்க பர்ஃபெக்ட்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டுக்குள்ளே இருக்கணும். பர்ஃபெக்ட்லி இட் இஸ் கம்ப்ளீட்டட், முழுவதுமாக அது முடிக்கப்பட்டது, அவ்வளோதான். அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது நம்ம ப்ரொனவுன் வச்சுருக்கோம்ல, ஐவி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், இதுவே ஐவி, யூ, தேன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேவ் மட்டும் போடுங்க. ஐ ஹேவ் சொல்லலாம், வி ஹேவ் சொல்லலாம், யூ ஹேவ் சொல்லலாம், அப்புறம் தே ஹேவ்னு சொல்லிக்கலாம். இது கரெக்டு. ஆனால் இந்த ஹீ, ஷீ, இட்டுக்கு பின்னாடி மட்டும் ஹேஸ் போடுங்க. எங்கே? ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அது கண்டினியூஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கட்டும். ஓகே, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீக்கு அப்புறம் ஹேஸ் வரணும், ஷீக்கு அப்புறம் ஹேஸ் வரணும், இட்டுக்கு அப்புறம் ஹேஸ் வரணும். நேம், அது என்ன நேம் வேணால் இருக்கலாம். அன்பு, அதுக்கப்புறம் ஹேஸ் வரணும். ஓகே, கிராமர், அதுவும் ஒரு பெயர் தான். அப்போது கிராமருக்கு அப்புறம் ஹேஸ் வரணும். புரியுதுங்களா? ஒரு பெயருக்கு பின்னாடி ஹேஸ் வரணும். இல்லை, இந்த எல்லா வார்த்தைகளுமே நாம் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம், அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். அப்போ அது என்ன யூஸ் பண்ணலான்னா ஹேடு தான் இது எல்லாத்துக்குமே காமன். ஓகே, ஹேட் என்ன ஆயிடுறாரு, எல்லாத்துக்குமே ஹெட்டாக மாறிடுறாரு. ஓகே, ஹீல் பி த காமன், எல்லாத்துக்குமே அவர் தான் பொது. இது ஒன்று. அடுத்து இந்த ஹேவ், ஹேஸ், ஹேடுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி பி வெப்ஸ் படிச்சிட்டோம்ல. இப்போ பி வெப்ஸ் அப்படின்னாலே அது கீழே ஒரு சில வார்த்தைகள் வரும். இஸ், ஆமு, வாசு, வேரெல்லாம் வரும். அதுக்கு தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு பொருள் எங்கே இருக்கிறது, ஒருவர் எங்கே இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீவை படிச்சிருக்கோம். ஆனால் அதே இருக்கிறார், இருக்கிறது அப்படிங்கிற சவுண்டில் தான் இந்த ஹேவும் ஹேஸும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இது ஒருவர் வினையை எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது. இது ஒருத்தர்கிட்ட இருக்க பொருள், என்ன பொருள் வச்சிருக்கிறாரு, இது ஒருத்தர் என்ன பொருளை வைத்திருக்கிறார், ஒரு உடைமையை சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம அந்த உடைமையெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஒருவர் ஒரு வினையை எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை செய்கிறார் அப்படின்னா அங்கே ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது அந்த ஆக்ஷன் எப்போ முடிஞ்சிருக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ப்ரெசண்ட்டுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே, இல்லாட்டி க்ளோஸ்லி கனெக்டட் டு த ப்ரெசென்ட், பாஸ்ட் கிடையாது, க்ளோஸ்லி கனெக்டட் டு த ப்ரெசென்ட்.
ப்ரெசண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பார். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? ப்ரெசண்ட்டில். பாருங்கள், போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தமிழில் நம்ம சொல்லியாச்சா, ஹேவ் ஹேஸ்னால் இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறார்கள். அப்போ என்ன இருக்கிறான் அப்படின்னா அது அப்படி செய்திருக்கிறது, அவன் செய்திருக்கிறான், அவள் செய்திருக்கிறாள், அவர்கள் செய்திருக்கிறார்கள், நாங்கள் செய்திருக்கிறோம். செய்திருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வேலையை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், அந்த மீனிங். ஓகே. ரூல் என்ன அப்படின்னா ஹேவ் ஹேஸுக்கு அப்புறம் வரக்கூடிய வினை சொல்லானது V3ஐ சார்ந்தே வரும். V3 என்ன? V1, V2, V3. கோ, வெண்ட், கான், அதுதான் தேர்ட் ஃபார்ம். இப்போ கான்ங்கிறது தான் V3. ரைட், ரோட், ரிட்டன். ரைட் V1, ரோட் V2, ரிட்டன் V3. அப்போது அந்த V3 ஃபார்மெட்டு தான் என்ன வரணும்? இங்கே வரணும். அது ஹேவாக இருந்தால் ஹேவ் ரிட்டன், ஹேஸாக இருந்தால் ஹேஸ் ரிட்டன், ஹேடாக இருந்தால் ஹேட் ரிட்டன். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ப்ளேஸ் பண்ணணும். அதான் சரியான முறை. அப்போ ஹேவ் கூட V1ஓ V2ஓ போட்டிங்கன்னா 100 இல்லை 1000% தப்பு, போடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வாங்க, நான் இங்கே பாருங்களேன், இங்கே எழுதியிருக்கேன் கிளியராக. ரீசெண்ட்லி பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். சூப்பராக கம்ப்ளீட் ஆகிருக்கிற ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? சரி, சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம். அது என்ன சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம வச்சுருக்கோம். ஒரு காலம் இருக்குது, அந்த காலம்னா அதுதான் ஒரு டெட்லைனாக இருக்கும். அந்த பர்டிகுலர் காலத்துக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பாஸ்ட்டில் நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ப்ரெசென்ட்டில் நம்ம அந்த டைமை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இல்லை ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த டைமுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் அந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான். இதுதான் பர்ஃபெக்ட். பாருங்கள், இப்போது இந்த குறிப்பிட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா டைம், இதுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ரைட்? இப்போ கவனிங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா பாஸ்ட்டில் இதுதான் இந்த குறிப்பிட்ட டைம்னு வச்சுக்கலாம். ஓகே, குறிப்பிட்ட காலம் இதுதான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டெட்லைன், ஒரு வேலை செய்வதற்கான டெட்லைன். இந்த டெட்லைனுக்கு முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டட். ஓகே, அப்போது பாஸ்ட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி ஒரு வினை முழுவதுமாக செய்யப்பட்டிருப்பின் அதை நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்று சொல்லலாம். he had completed his task. அவனுடைய வேலையை முடித்திருந்தான். எப்போ? அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு முடித்திருந்தான். ஹேடுன்னு என்ன? இருந்தான் என்கிற மீனிங்கில் தான் வரணும். இருந்தது, இருந்தான், இருந்தோம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரணும். ஸோ அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட வேலையை முடித்திருந்தான், கம்ப்ளீட் பண்ணிட்டான், பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்டட். பாஸ்ட் வேறு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேறு. புரியுதுங்களா? ரைட். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த டைம் இருக்குது 11 மணின்னு வச்சுக்கலாம். ஓகே, 11 மணின்னு வச்சாச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 11 மணிக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிச்சாச்சு. அப்போது ப்ரெசண்ட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு ஒரு வினை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருந்தால், கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் ஆர் எல்ஸ் ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். அவனுடைய வேலையை முடித்திருக்கிறான். மேனேஜர் கேட்குறாரு, என்ன பையன் 11 மணிக்கு சப்மிட் பண்ண சொன்னேன், முடிச்சிட்டானா? எஸ் சார், ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க். ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் டாஸ்க். எஸ் சார், அவர் அந்த வேலையை முடிச்சிருக்கிறாரு. இன்னும் 11 ஆகலை, ஆக போகுது. ஆனால் அந்த டெட்லைன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அந்த வேலை கம்ப்ளீட் ஆகப்பட்டிருக்கிறது, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சா? அப்போது இந்த வேலையை அவன் 11 மணிக்கு முடிக்கிறான்னா இந்த வேலை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்? பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் தானே? அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஹைலைட். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த வேலை பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே, பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கும், ப்ரெசென்ட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டட் ஆகிருக்கும். அதனால தான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சு அங்கனுக்குள்ளேயே டக்குன்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் நேரம் முடிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நான் ஒரு வேலையை முடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை என்ன 2 செகண்டில் ஆரம்பித்து 2 செகண்ட் முடிச்சிருப்பேனா? வாய்ப்பே இல்லையே. அந்த வேலையை கண்டிப்பாக நான் பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் ப்ரெசென்ட்டில் அந்த குறிப்பிட்ட டைம் முன்னாடி முடிச்சிருக்கணும். அப்படி தான் எந்த வேலையுமே யாராலையும் செய்ய முடியும், டக்குன்னு யாராலையும் செய்ய முடியாது. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட காலம் டெட்லைனுக்கு முன்னாடி முடிக்கப்பட்டிருந்தால்
பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னென்னா டிசம்பர் 12ன்னு போடுறேன். டிசம்பர் 12, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு வேலையை முடிக்கணும். அவன் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வேலையை முடிச்சிட்டான். அவ்வளோதான். he will have completed his task. he will have completed his task. அவன் அவனுடைய வேலையை முடித்திருப்பான். எப்போ? இந்த குறிப்பிட்ட காலம் டிசம்பர் 12 சொல்லியிருக்கமா? அப்போ இந்த 12க்கு முன்னாடி 11 வருது. அப்போ 11ஆம் தேதி முடிச்சிருப்பான். கன்ஃபார்மாக சொல்கிறோம். கவலைப்படாதீங்க. he will have completed his task. he will have completed your work. அவர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்களோட ஒர்க்கு, அதை வந்து நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பார். கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா மீனிங்? ஓகே, ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட மீனிங். இது வந்து ஆக்டிவ். ஏன் ஆக்டிவ்? he has completed the task. இந்த வேலை இவர் கரெக்டாக செய்கிறாரு. வினை என்ன பண்ணுதுன்னா இவர்கிட்ட இருந்து போகுது. வினை இங்கேருந்து டெலிவர் ஆகுது. இது ஆக்டிவ். நான் ஒரு வினையை செய்கிறேன், இவர் ஒரு வினையை செய்கிறார், இந்த வினையானது இவரிடமிருந்து செல்கிறது. இது ஆக்டிவ். பேசிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வினை யார் பெறுகிறார், வினை எப்படி ஒருவர் மேல் திணிக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் பேசிவ். ஓகே, பாருங்கள் எப்படின்னா he has completed his task. அவனுடைய வேலை முடித்திருக்கிறான். இது வந்து ஆக்டிவ். டைரெக்டாக நம்ம ஆக்ஷன் வந்து நம்மகிட்ட டெலிவர் ஆகுது. அதுவே அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த வேலை அவனால் முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை அவனால் முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவன் ஆக்ஷனை அந்த ஆள் மேலே புகுத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழில் வந்து என்ன மீனிங் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் மூலம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது பாருங்களேன், ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டிங். இது என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஏன் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே அது கண்டினியூஸ் தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ என்னென்னா இந்த ஆக்ஷன் ஆனது பாஸ்ட்டில் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, பாஸ்ட்டில் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரெசண்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது. அப்படி ப்ரெசென்ட்டில் கண்டினியூ ஆகிட்டு வரும்போது அந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் முடிக்கப்படவில்லை. ப்ரெசென்ட்டில் முடியல, ஆனால் அந்த வேலை பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரெசென்ட்டில் எந்த டைம்லையுமே முடியல. அது என்ன ஆகுதுன்னா ப்ரெசென்ட்டையும் தாண்டி ஃப்யூச்சருக்கு ட்ராவல் ஆகுது. ஆனால் ஃப்யூச்சருக்கு போகல. ஃப்யூச்சருக்கு ப்ரெசென்ட்டையும் தாண்டி ஃப்யூச்சருக்கு போகுது. ஏன் அப்படின்னா இந்த வேலை ப்ரெசென்ட்லேயும் செய்யப்படவில்லை, கம்ப்ளீட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. அதுதான் கண்டினியூவஸ். அப்போது பாஸ்ட்டில் ஒரு வேலை ஆரம்பித்து ப்ரெசென்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணப்படாமல் ப்ரெசென்ட்லேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்றால் அங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள். பாருங்களேன், he has been completing his task. அவனுடைய வேலையை முடித்து கொண்டிருக்கிறான். இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் தைச்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் சாப்பிட்ருக்கான். அப்படின்னா பாஸ்ட்டில் ஆரம்பித்து இன்னும் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுதான் அதோட மீனிங். ஓகே, இப்போது என்ன ஆகுது? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு? இந்த வினையை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் மேல் அந்த வினை செய்யப்படவில்லை, இவர் அந்த வினையை செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய இந்த முடிக்கும் இந்த செயலை பெறுவது யார்? இந்த டாஸ்க், அந்த வேலை. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ வினையை இவர் செய்கிறார், இவருடைய வினையை இது பெற்றுக்கொள்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிவில் நம்ம இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் சொல்லும்போது he has been completing his taskன்னு சொல்லும்போது நம்ம இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறோம், அவர் அந்த வேலையை முடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம பேசிவ் போகும்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல போகிறோம். அந்த வேலை என்மேல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அவன் என்னை அடித்து கொண்டிருக்கிறான், நான் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த செகண்ட் ஆப்ஜெக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பேச போகிறோம். அதான் பேசிவ் வாய்ஸ். அமைதியாக இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பேச போகிறோம். அதுதான் பேசிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போது நான் இது வரைக்கும் சொன்னது எதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்டில் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் ஃபார்முக்கு நீங்கள் இந்த ரூல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பேசிவ் ஃபார்ம்னால் என்ன அர்த்தம்? வினை செய்யப்படுகிறது, பட்டிருக்கிறது, பட்டிருக்கும். ஓகே, இந்த மாதிரி சவுண்டில் தான் அது என்ன டென்ஸாக இருந்தாலும் வரும். ஓகே, அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சவுண்டில் தான் வரும். ஓகே, ஆனால் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த ஆக்ஷன் செய்யப்பட்டிருக்கும், பட்டிருக்கும், இந்த சவுண்டு தான் வரும். சரிங்களா? எல்லாத்துக்குமே பொதுவாகவே பேசிவ் அப்படின்னாலே
நம்ம அந்த நார்மலாக இருக்க அந்த V3 ஃபார்மெட்டுக்கு முன்னாடி பி வேர்ப் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த நேற்று பார்த்த அந்த கிளாஸில் இந்த V3 ஃபார்மெட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பி வேர்ப் சேர்த்திருக்கோம். ஓகே, ஆக்டிவாக இருக்கும்போது என்னவாக இருக்கும், ஹீ கம்ப்ளீட்டட் த டாஸ்க், அவர் அந்த வேலையை முடித்தார், அவர் அந்த வேலையை முடித்தார். அப்போ இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கனால இங்கே இஸ் வராது, வாஸ் தான் போடணும். ரைட், அவர் அந்த வேலையை முடித்தார். சரிங்களா, இப்போ இவர் வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிவில் சொல்லும்போது இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்படி அந்த வேலை செய்யப்பட்டது இவர் மேல், இந்த பொருளின் மீது அந்த வினை எவ்வாறு செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆக்டிவில் இருக்கிறது பேசிவாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், பி வேர்பை ஆட் பண்ணிட்டோம். எதுக்கு முன்னாடி, V3க்கு முன்னாடி. சிம்பிள், இதுதான் கான்செப்ட். இப்போ பேசிவ்னால என்ன அர்த்தம், ஒரு பி வேர்ப் சேர்க்கப்பட வேண்டும். ஓகே, அதே மாதிரி இது பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, பி வேர்ப் சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஹேடுக்கும் ஹேவுக்கும் என்ன அர்த்தம் தமிழில், இருக்கிறது, இருந்தோம். இதில் இருங்கிற சவுண்ட் வந்துருச்சா, அப்போ அதுவே பி வேர்பாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் பி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக பீன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால. ஓகே, சரி. இந்த பீனை நீங்கள் இந்த ஹேவ் ஹேஸுக்கு அடுத்து சேர்த்திட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதான் பர்ஃபெக்ட். ஹேஸ் பீன், ஹேவ் பீன். ஓகே, ஆனால் என்ன, ஹேஸ் பீன் ஹேவ் பீனுக்கு பின்னாடி ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா கண்டினியூவஸ். ஓகே, ஹேவ் பீன் ஹேஸ் பீனுக்கு பின்னாடி V3 போட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஹேவ் பீன் ஹேஸ் பீன் பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி V3 போட்டிங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதில் பாசிவ் ஃபார்மோடது. ரைட்டுங்களா, சரி கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீன் ஆட் பண்ணுறோம். பீனுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா பட்டு. பீனுக்கு தமிழ் என்ன அர்த்தம், பட்டு. இசு வாசுக்கு நம்ம என்ன படித்தோம், படுகிறது, பட்டது, படும், இதுதான் நம்ம படித்தோமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்டு அப்படிங்கிற மட்டும்தான் வரும் பீனுக்கு. ஓகே, பீக்கு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபார்மில் அதோட மீனிங் என்னென்னா பட. ஏன்னா இதை வச்சு நம்ம அடுத்த கிளாஸ் இருக்குது, அதனால இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டுங்களா, பி வேர்ப் வந்து பாசிவ் ஃபார்முக்கு அது ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா படன்னு தான் வரும். ஆக்டிவில் மட்டும்தான் இருங்கிற சவுண்டில் வரும். பாசிவ் மாறும்போது என்ன வந்துடும், பாசிவ்க்கு இதோட மீனிங் பட. இப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதை அப்ளை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் இங்கிலீஷ்க்கு. ஓகே, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும், இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் நீங்கள் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த மீனிங்கை காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தமிழாக்கம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம். சரிங்களா, சரி, இப்போ நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம். ஓகே, had been, have been, has been, will have been. அதற்கு பின்பு ஒரு V3 வர வேண்டும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேசணும். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த ஃபார்முலாவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் லாங்குவேஜை சரியாக பேச அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதுதான் ஒரு அறிகுறி. அதாவது ஆங்கில மொழியை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு பேச பழகிவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகளுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் செப்பரேட்டாக. ஓகே, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி கடலை இல்லை முக்கால்வாசி கடலை தாண்டிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் தான் இது. ரைட், சரி கவனிங்க. had been, has been, will have been. சரி, இப்போ பாருங்கள், இந்த ஹேடுக்கு நம்ம தமிழில் ஆல்ரெடி மீனிங் தெரியும். பாஸ்டில் இருந்தது, இருந்தான், இருந்தால், இருந்தேன், இருந்தோம், இருந்தன, இதெல்லாம் ப்ளூரல். இதெல்லாம் என்னது, ப்ளூரல். ஓகே, அப்போது இந்த பீனுக்கு என்ன போட்டிருக்கோம் தமிழில், பட்டுன்னு இருக்க, பட்டு மட்டும் போடுங்க முன்னாடி ஒரு ப்ளஸ்ஸு. பட்டு இருந்தது. ஓகே, அந்த வேலை செய்யப்பட்டு இருந்தது. பட்டு இருந்தான், அவன் அடிக்கப்பட்டு இருந்தான். பட்டு இருந்தால், அவள் அழைக்கப்பட்டு இருந்தாள். எப்போ, பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். பாசிவ்ல நம்ம சொல்கிறோம். ஷீ வாஸ் கால்டு, அவள் அழைக்கப்பட்டாள். அவள் அழைக்கப்பட்டாள். ஓகே, அது எப்போ வேணால் இருக்கலாம், டைமை சொல்லலை நம்ம. அவள் அழைக்கப்பட்டாள். ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் அந்த பர்டிகுலர் டெட்லைனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு, அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள், இல்லாட்டி ஒருவர் மீது அந்த வேலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா, பட்டு இருந்தேன், என்ன பட்டிருந்தேன், துன்புறுத்தப்பட்டிருந்தேன். ஓகே, சும்மா நம்ம இதை வச்சுக்கலாம் ஏதோ ஒரு மீனிங்காக. ஓகே, இருந்தோம், நாங்கள் கவனிக்கப்பட்டு இருந்தோம்.
இருந்தன, அவைகள் அடிக்கப்பட்டு இருந்தன. எப்போ? பாஸ்டில். ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ஹேவுக்கு இருக்கிறேன் ஐ வந்துருமா, இருக்கிறோம் அப்படின்னா வி வந்துடும், இருக்கின்றன இல்லாட்டி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது தே வந்துடும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அனிமல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லிவிங் திங்ஸுக்கும் இருக்கின்றன யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது தேக்கு வந்துடும். ஓகே, யாரை சொல்கிறோம்? மனுஷங்களை சொல்கிறோம். அடுத்து ஹேஸ் வரும்போது இருக்கின்றது ஒரு பொருள். ஓகே, ஒருமையில் இருக்கிற ஒரு நான் லிவிங் திங். அடுத்து இல்லாட்டி அனிமல்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, இருக்கிறான் மனிதன், இருக்கிறாள் பெண். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் ஹேஸ் பீன் ஹேவ் பீன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் பட்டு தானே, பட்டை போடுவோம், ப்ளஸ் பட்டிருக்கிறது, அது அழைக்கப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டு இருக்கிறான், அழைக்கப்பட்டு இருக்கிறாள், அழைக்கப்பட்டு இருக்கிறேன், அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கின்றன. ரொம்ப சிம்பிள். அழைக்கப்பட்டு இருக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் வரணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் இன்விடேஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 10ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்போ அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா என்னை அழைச்சிட்டாங்க. அந்த டெட்லைனுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க. ஐ ஹாவ் பின் இன்வைட்டட். நான் என்ன பண்ணியிருக்கேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பின் இன்வைட்டட். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதுக்கு வரணும். அதுதான் மீனிங். ஐ ஹாவ் பின் இன்வைட்டட். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே, தே ஹாவ் பின் இன்வைட்டட். அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ தே ஷுட் கம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க கண்டிப்பாக வரணும். ரைட். அடுத்து இங்கே வாங்க. வில் ஹாவ் பீன் ஃப்யூச்சரில் இருக்கும், இருப்பான், இருப்பாள். எப்போ ஃப்யூச்சரில் இருப்பாங்க? ஃப்யூச்சரில் ஒரு அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகப்பட்டிருக்கும். ஓகே, முன்னாடி அதே பட்டை போடுறோம். பட்டு, பட்டு இருக்கும், அழைக்கப்பட்டு இருக்கும், அழைக்கப்பட்டு இருப்பான், அழைக்கப்பட்டு இருப்பாள், அழைக்கப்பட்டு இருப்பேன், அழைக்கப்பட்டு இருப்போம், அழைக்கப்பட்டு இருப்பாய். யூ வில் ஹாவ் பீன் இன்வைட்டட். நீ அழைக்கப்பட்டு இருப்பாய், டோன்ட் வரி. டே, அந்த கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருப்பாய், டோன்ட் வரி. ஓகே, இந்த மீனிங்கை சொல்கிறதுக்கு தான். ஆனால் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமை மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மீனிங் கரெக்டாக கொஞ்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடும்ல, ஒரு டெட்லைனுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அந்த நேரத்திற்குள் அது முடிவடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த நேரத்திற்குள் முடிவடையும்னா நான் பை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். பை 11 o'clock, 11 o'clock முன்பு. பை டுமாரோ, நாளைக்கு முன்பு. பை த நெக்ஸ்ட் இயர், பை த நெக்ஸ்ட் இயர், இல்லாட்டி பை த எண்ட் ஆஃப் த இயர், இந்த வருடம் முடிவதற்கு முன்னாடி. பை த நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடத்திற்கு முன்னாடி. ஓகே, அப்போ இந்த பையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மீனிங் கொஞ்சம் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். இதுக்கு ஃப்யூச்சருக்கு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பாசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அங்கே பில் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி பாருங்கள். இப்போ ஹேவ் பீன் டெலிவர்டு. டெலிவர்டுக்கு என்ன வந்திருக்கு? ஒப்படைக்க. டெலிவர் அப்படின்னா ஒப்படை. சென்ட் அனுப்பு. ஓகே, சென்ட் அனுப்ப, அந்த மீனிங் தான் வரணும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபுல் மீனிங் உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, டெலிவர்டு ஒப்படைக்க. ஓகே, ஹேவுக்கு என்ன மீனிங்? இருக்கின்றன. ஏன்னா இதை வந்து இப்போ ப்ளூரல் எடுத்தாச்சு. ஹேவுக்கு என்ன போட்டுக்கலாம்? இருக்கின்றன கூட என்ன பண்ணலாம்? நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இருக்கின்றன அங்கே நான் கொடுத்துட்டேன். ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். சரிங்களா? ஹேவுக்கு என்னென்ன வருமோ அதில் ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். பீன் அப்படின்னு என்ன? பட்டு. அந்த பட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன. ஹேவ் பீன் டெலிவர்டு, ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன. த ப்ராடக்ட்ஸ் ஹேவ் பீன் டெலிவர்டு. த ப்ராடக்ட்ஸ் ஹேவ் பீன் டெலிவர்டு. அந்த பொருட்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன. யாருக்கு? ஒருத்தங்களுக்கு, யாரோ ஒருத்தங்களுக்கு. எதனால் இப்போ இதை சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வர வேண்டியது இருக்குது. அந்த வர வேண்டிய டேட் எப்போ அப்படின்னா சண்டே. ஓகேங்களா? ஆனால் சாட்டர்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவருக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வினை செய்யப்பட்டு முடித்திருக்கிறது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா the products have been delivered, ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன. ஓகே, the products have been delivered. அப்போ சரியான ஆள்கிட்ட போய் அந்த ஆக்ஷன் சூப்பராக பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைட். has been resolved. ஹேஸுக்கு இருக்கின்றது, ரிசால்வ் அப்படின்னா தீர்க்க. என்ன தீர்க்க? ஏதோ ப்ராப்ளம். ஓகே, பீனுக்கு பட்டு போட்டாச்சு. த ப்ராப்ளம் ஹேஸ் பீன் ரிசால்வ்டு. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இருக்கின்றனன்னு நீங்கள் சொல்லும்போது த ப்ராப்ளம்ஸ் ஹேவ்னு போடணும். ஹேஸ் வராது. ஏன்னா ஹேஸு சிங்குலருக்கு மட்டும்தான் நம்ம போட முடியும். ஓகே, த ப்ராப்ளம், தி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஹேஸ் போட்டுக்கலாம். ப்ராப்ளம்ஸ்னு போட்டிங்கன்னா ஹேவ் வரணும். ஏன்னா அது பன்மை.
ஓகே, the problem has been resolved. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறது. ப்ரெசண்ட்டில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, ரைட். had been built. builtனா கட்ட, had இருக்கிறது. கரெக்டாக had இருக்கிறதா வரும். வெரி குட். என்னது? இருந்தது. சூப்பர், ரைட். had இருந்தது. ஓகே, பீன்னா கட்டப்பட்ட, அவ்வளோதான். The Taj Mahal had been built. The Taj Mahal had been built. தாஜ்மஹால் கட்டப்பட்டு இருந்தது. யாரால் கட்டப்பட்டு இருந்தது? அதை நீங்கள் சொல்லணும்னா பை போட்டு சொல்லிக்கலாம். பை ஷாஜஹான். தாஜ்மஹால் had been built by ஷாஜஹான். ஷாஜஹானால் அந்த கட்டிடம், அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டு இருந்தது. அவ்வளோதான், ரைட். will have been remembered. remembered அப்படின்னா நினைக்க. will have இருப்பான், ஃப்யூச்சரில் இருப்பான். என்னப்பட்டு இருப்பான்? நினைக்கப்பட்டு இருப்பான். அவ்வளோதான். he will have been remembered. அவர் நினைக்கப்பட்டு இருப்பார் ஃப்யூச்சரில். அவர் இன்னைக்கு இறந்தாலும் கூட கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர் நினைக்கப்பட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். he will have been remembered. he will have been remembered. ரைட். have been watched. haveக்கு எழுதியாச்சு இருக்கிறேன்னு, ஏன்னா ஐ நான் போட்டு சொல்கிறேன், அதனால் ஐ ஹாவ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹாவ் இருக்கிறேன். பீனுக்கு பட்டு, மீனிங் என்ன வந்துருச்சு? கவனிக்கப்பட்டு இருக்கிறேன். வாட்ச்னு கவனிக்க, கவனிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஐ ஹாவ் பீன் வாட்ச்ட் அப்படின்னா நான் கவனிக்கப்பட்டு இருக்கிறேன். ஓகே, ஒரு டைமில், நிறைய டைமில் ஐ ஹாவ் பீன் வாட்ச், நான் கவனிக்கப்பட்டு இருக்கிறேன். ரைட். ஹேட் பீன் பீட்டன். பீட்டன்னா அடிக்க. ஓகே, ஹேடுனா இருந்தோம். ஏன்னா ஹேடில் என்ன போட்டிருக்கோம்? ஒரு மீனிங். எங்கள் ஹேடுக்கு இருந்தோம் ஒன்று வருதா, அதனால் அங்கே போட்டிருக்கேன். ஹேட்னா இருந்தோம். ஹேட் பீன் பீட்டன் அடிக்கப்பட்டு இருந்தோம், நாங்கள் அடிக்கப்பட்டு இருந்தோம். சிம்பிள். வில் ஹேவ் பீன் பனிஷ்டு. வில் ஹேவ்னா இருப்பாய். ஏன்னா வில்லு நான் யாருக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வில் ஹேவ் அப்படின்னா இருப்பாய், ஏன்னா யூக்கு வந்ததால் இருப்பாய். யூ நீ அப்படின்னு சொல்லும்போது நீ இருப்பாய். ஓகே, அப்படி பண்ணப்பட்டு இருப்பாய் அப்படின்னு தான் மீனிங் வரும், அதனால் அந்த இருப்பாய். ரைட். அப்போது பீனுக்கு என்ன போடுவோம்? பட்டு. யூ வில் ஹேவ் பீன் பனிஷ்டு. யூ வில் ஹேவ் பீன் பனிஷ்டு. யூ வில் ஹேவ் பீன் பனிஷ்டு. நீ தண்டிக்கப்பட்டு இருப்பாய். நீ தண்டிக்கப்பட்டு இருப்பாய். பை த நெக்ஸ்ட் இயர். பை த நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹேவ் பீன் பனிஷ்ட். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இயரில். அப்போது அந்த டேட்டுக்கு முன்னாடி நீ தண்டிக்கப்பட்டு இருப்பாய். எழுதி வச்சுக்கோ என் வார்த்தையை. மார்க் மை வேர்ட்ஸ். பை த நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹேவ் பீன் பனிஷ்ட். அடுத்த வருஷத்தில் நீ கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டு இருப்பாய். புரியுதுங்களா? இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? இந்த ஹேவ் பீன் ஹேஸ் பீனோட வரலாறு முடிஞ்சிடும். பார்த்துடலாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒன்றுங்க, இன்னொன்று, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் சிட்டிங்கில் முடிஞ்சாலும் உட்காந்து நோட்ஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா சும்மா ப்ளே பண்ணி விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த லெக்சரை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அது நீங்கள் நோட்ஸ் எடுக்காட்டி கூட மைண்டுக்குள்ளே உட்காந்துக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் இல்லை நான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ 2-3 டைம் சும்மா கேட்டுட்டு உட்காந்திங்கனாலே நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கை எழுத ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கான்செப்ட் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த வீடியோவுமே உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியாட்டியும் கூட என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன ஒரு கருத்தை அவங்க சொல்ல வராங்கங்கிறது முழுசாக உங்களை அடையும். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். தி புக் ஹேஸ் பீன் ரிட்டன். ஆல்ரெடி இதோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு. ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே சும்மா அப்ளை மட்டும் பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலாவை, அவ்வளோதான். ரைட். திஸ் புக்கு அப்படின்னா இந்த புத்தகம், ரிட்டனுக்கு எழுத. ஓகே, எல்லாத்துக்குமே இந்த சோர்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மீனிங் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே எழுதி வச்சுருக்கேன். இதை மட்டும் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணோம் அப்படின்னா மீனிங் வந்துடும். ரைட்டுங்களா? ஹேஸ்னா என்ன? வெரி குட். இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், அப்படி மீனிங் தான் வரும். ஆனால் இந்த ஹேஸ் எதை பொறுத்து மாறும்னா இதுக்கு முன்னாடி இருக்க நவுனை பொறுத்து மாறும். இந்த நவுன் என்னவா இருக்குது? திஸ் புக்கு. அப்போ புக்கை நம்ம இருக்கிறான்னு சொல்லுவோமா, இருக்கிறாள்னு சொல்லுவோமா? ரெண்டுமே சொல்ல மாட்டோம், இருக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போது ஹேஸுக்கு என்ன மீனிங் வரணும்? இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடணும். ஒன்று. பீன் இருக்கா? பீனுக்கு என்ன? பட்டு. அவ்வளோதான். பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. சிம்பிள். ஓகே, இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. திஸ் புக் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மை ஃப்ரெண்ட்.
என்னுடைய நண்பனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. எக்ஸாக்ட் பாசிவ் வாய்ஸ். ஏன்னா பை போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு நவுனை போட்டிங்க அப்படின்னா, அந்த செயலை யார் செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அது என்ன ஆயிரும்னா, நம்ம ஸ்கூலில் படித்தோம்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், அந்த ஃபார்மெட்டுக்கே வந்துடும். நீங்கள் பின்னாடி அந்த பை போட்டு அந்த வினை யார் செய்தார்கள் என்று சொல்லணும்னு விரும்பினால் சொல்லலாம். தேவையில்லைங்க அப்படின்னு விட்டுருங்க, தேவையில்லை. ரைட்? திஸ் புக் will have been written by the next month. காலத்தை சொல்லியாச்சு. ஏன் காலத்தை சொல்லியிருக்கேன்? ஏன்னா ஃப்யூச்சர். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம சொல்லும்போது ஒரு காலத்தை குறிப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் சொன்னல, அதுக்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். பை த நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா பை த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்திற்குள். ஏன் பைனா அந்த டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது பை யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதுவே பைக்கு பின்னாடி நவுன் வந்துச்சு அப்படின்னா அவர்களால் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். ஓகே, டைம் இல்லாமல் மனிதர்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது நவுன் வந்துச்சுன்னா அவர்களால் அப்படின்னு வந்துடும். டைம் வந்துச்சுன்னா அந்த டைமுக்குள்ளேன்னு அர்த்தம். சரிங்களா? பை த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்திற்குள். திஸ் புக், இந்த புத்தகம். ரிட்டன், எழுத. பீன், பட்டு. வில் ஹாவ்னா ஃப்யூச்சரில் இருக்கும். இருப்பேன், இருப்பால் அப்படிங்கிற மீனிங் வரும். இங்கே நமக்கு என்ன நவுன் இருக்குது? திஸ் புக்குன்னு இருக்கா? திஸ் புக்னா இருக்கும். ஏன்னா அது ஒருமை, அதனால் இருக்கும்னு சொல்லுவோம். சரிங்களா? திஸ் புக் வில் ஹேவ் பீன் ரிட்டன், எழுதப்பட்டு இருக்கும். அவ்வளோதான். இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கும். சிம்பிள். இப்போ சேர்த்து படிங்க. இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த மாதத்திற்குள். அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதத்திற்குள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். மீனிங் இஸ் டன். ஓகே, சிம்பிள். வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். அடுத்த மாதத்திற்குள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணணும், மீனிங் வந்துருச்சு. இதை நீங்கள் முன்னாடி கூட போட்டுக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் முன்னாடி கூட போட்டுக்கலாம். பை த நெக்ஸ்ட் மந்த் திஸ் புக் வில் ஹேவ் பீன் ரிட்டன். பை த நெக்ஸ்ட் மந்த் திஸ் புக் வில் ஹேவ் பீன் ரிட்டன். அடுத்த மாதத்திற்குள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். என்னை நம்புங்கள், இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். திஸ் புக் வில் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட். இந்த புத்தகம் முடிக்கப்பட்டு இருக்கும். ஓகே, ரைட். வாட்டர் ஹேட் பீன் ஃபெச்டு. நீங்கள் தண்ணீர் பிடிக்கணும்னு சொல்லுவீங்கள்ல, அதுக்கு நீங்கள் வாட்டர் கேச்சஸ்ன்னு சொல்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி தான் அப்ரப்டாக பேசிட்டு போயிடுவீங்க. கேட்ச்னு சொல்லக்கூடாது. தண்ணீர் பிடிக்கிறதுக்கு நம்ம ஃபெச் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஃபெச் அப்படின்னா பிடி. ஓகே, தண்ணீருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, பிடி. ஃபெச்டு அப்படின்னா பிடிக்க. ஏன்னா V3 வருதுல, V3 வரும்போது செய்ய, அப்படி நடக்க, போக, பண்ண அப்படிங்கிற சவுண்டில் தான் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஃபெச்டு அப்படின்னா பிடிக்க. ஓகே, ஸோ பிடிக்க. என்ன பிடிக்க? பட்டு. ஹேடுனா என்ன வரணும்? இருந்தது, இருந்தேன், இருந்தான். வாட்டர் அப்படிங்கிறத என்ன போடணும்? இருந்ததுன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கணும் மக்களே. வாட்டருக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வரக்கூடாது. ஆர்டிக்கிளுக்கு ஒரு தனியாக கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு பொதுவான பொருள். பொதுவான பொருளுக்கு முன்னாடி, காமனாக இருக்க ஒரு பொருளுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிக்கல் போடாமல் இருப்பது நல்லது. ஓகே, ப்ளஸ் இது கவுண்டபுளும் கிடையாது. வாட்டர் கவுண்டபுளா? எடுத்து என்ன முடியுமா? மெஷர் தான் பண்ண முடியும். தட் இஸ் நாட் அ கவுண்டபுள். ரைட்? அதனால் எந்த ஒரு இதையும் நீங்கள் முன்னாடி போட வேண்டாம். ரைட்? வாட்டர் ஹேட் பீன் ஃபெச்டு. பீன்னா பட்டு, ஹேட்னா இருந்தது, பிடிக்கப்பட்டு இருந்தது. அவ்வளோதான். தண்ணீர் பிடிக்கப்பட்டு இருந்தது. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் தண்ணி பைப்புக்கு போகிறீங்க. தண்ணி பைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, உங்களோட குடத்தை என்ன பண்ணியிருக்காங்க? பிடிச்சவங்க யாரும் வச்சுருக்காங்க, யாருன்னு தெரில. அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருந்துருக்கு. அதை நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? எஸ், வாட்டர் ஹேட் பீன் ஃபெச்டு. தண்ணீர் பிடிக்கப்பட்டிருந்தது. ஓகே, பிஃபோர் ஐ ரீச் தட் பிளேஸ், நான் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பாகவே வாட்டர் ஹேட் பீன் ஃபெச்டு, தண்ணீர் பிடிக்கப்பட்டு இருந்தது. சிம்பிள். அனிமல்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்போர்ட்டட் டு சைனா. டு சைனாக்கு என்ன போட்டாச்சு? சீனாவிற்கு. எது? விலங்குகள். ஓகே, விலங்குகள் சீனாவிற்கு. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய். ஓகே, ஆனால் எக்ஸ்போர்ட்டட் V3 வர்றதுனால ஏற்றுமதி செய்ய. ஓகே, ஏற்றுமதி செய்ய. பீன், பட்டு, ஹேவ் இருக்கிறது. ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. சிம்பிள். ஓகே, அனிமல்ஸ் நீங்கிறனால பட்டு இருக்கிறது வராது, பட்டு இருக்கின்றனன்னு வரணும். ஏன்னா அது ப்ளூரல் தானே.
ரைட். விலங்குகள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கின்றன. அனிமல்ஸ் have been exported to China. These goods have been exported to China. இந்த பொருட்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கின்றன. That's all. Right? This whiteboard has been used for this lesson. This whiteboard has been used for this lesson. This lesson na இந்த பாடத்திற்காக. This whiteboard, இந்த வெள்ளை பலகை, has been used னா பயன்படுத்தப்பட்டு has இருக்கிறது, பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிம்பிள். பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? இனி நீங்களே பண்ணிடுவீங்க. ரைட். ரமேஷ் had been insulted. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேரை சொல்கிறோம். ஓகே, இப்போ பேருக்கு எப்படி வரும் பார்ப்போம். ரமேஷ் had been insulted in all the meetings. அனைத்து கூட்டத்திலும். மீட்டிங்ஸ் நீங்களா கூட்டங்களிலும் சொல்லிக்கலாம். ஓகே, அனைத்து கூட்டங்களிலும் ரமேஷ் had been insulted. இன்சல்டட்னா அவமதிக்க. ஓகே, இன்சல்டட் அப்படின்னா அவமதிக்கப்பட்டு இருந்தார். ஓகே, அப்படி எழுதிடுவோம். ரமேஷ் அவமதிக்கப்பட்டு இருந்தார். அவ்வளோதான். இப்போ சேர்த்து படிங்க. அனைத்து கூட்டத்திலும் ரமேஷ் அவமதிக்கப்பட்டிருந்தான். ஐ ஹேட் பீன் இன்சல்டட் இன் ஆல் த மீட்டிங்ஸ். நான் அனைத்து கூட்டங்களிலும் அவமதிக்கப்பட்டிருந்தேன். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் பீன் இன்சல்டட் இன் ஆல் த மீட்டிங்ஸ். என்னுடைய நண்பர்கள் அனைத்து கூட்டங்களிலும் அவமதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஹேவ் பீன் சொல்லிட்டேன், இருக்கிறார்கள். புரியுதுங்களா? வாங்க இங்கே போயிடுவோம். திஸ் ரேட், இந்த எலி, பை டுமாரோ, நாளைக்குள். ஏன்னா வில்லிங்க போட்டிருக்கு, அதனால டைமை போட்டாச்சு. நாளைக்குள். ஹேவ் பீன் காட்டுனா பிடிக்க, பீனுக்கு பட்டு, வில் ஹேவா அதனால் இருக்கும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த எலி நாளைக்குள் பிடிக்கப்பட்டிருக்கும். திஸ் thief will have been caught by tomorrow. இந்த திருடன் நாளைக்குள் பிடிபட்டு இருப்பான். ஓகே, திஸ் ப்ராஜெக்ட் will have been completed by tomorrow. நாளைக்குள் இந்த வேலை முடிக்கப்பட்டு இருக்கும். திஸ் பிரியாணி will have been completed by evening. ஓகே, by evening. சாயங்காலத்திற்குள் இந்த பிரியாணி சமைக்கப்பட்டு இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். வாங்க. யூ ஹேவ் பீன் எலெக்டட் ஆஸ் அ லீடர், தலைவராக. நீங்கள், நீன்னு சொல்லலாம். பைபிளில் தலைவராகிருச்சு, அதனால் மரியாதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள்னு போட்டாச்சு. ரைட். யூ ஹேவ் பீன் எலெக்டட், நீங்கள். எலெக்டட்னா தேர்வு செய்ய. அதாவது எலெக்டட் அப்படின்னா தேர்வு செய், எலெக்டட் அப்படின்னா தேர்வு செய்ய. அப்படியே எழுதிடுறேன். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு, ஹேவ்னா இருக்கிறீர்கள். என்னவா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? தலைவராக. ஓகே, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப சிம்பிளுங்க. திஸ் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். இதை அடிக்கடி நம்ம பார்ப்போம். திஸ் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். ஓகே, இந்த செய்தி. சென்ட்னா அனுப்பு, சென்ட் அப்படின்னா அனுப்ப. ஓகே, அனுப்ப. ஹேஸ் இருக்கிறது. ஓகே, பீன் பட்டு, அப்போ அனுப்பப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான். இந்த செய்தி அனுப்பப்பட்டு இருக்கிறது. திஸ் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். ஓகே, திஸ் மெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யூ. திஸ் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட் டு யூ. இந்த செய்தி உனக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. கோ அண்ட் போய் செக் பண்ணு போ. ரைட். அதே தான் நீங்கள் இன்னொன்று போட்டு பார்க்கலாம். திஸ் மெசேஜுக்கு பதிலாக திஸ் வீடியோன்னு போடுங்களேன். திஸ் வீடியோ ஹேஸ் பீன் சேவ்டு. நம்ம ஒரு வீடியோ சேவ் பண்ணோம் அப்படின்னா கீழே வரும்ல, திஸ் வீடியோ ஹேஸ் பீன் சேவ்டு. திஸ் வீடியோ ஹேஸ் பீன் சேவ்டுன்னு வருமா? அப்போ என்ன சொல்லுவோம்? இந்த வீடியோ சேமிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்பிள். இந்த வீடியோ சேமிக்கப்பட்டு இருக்கிறது. ரைட். தே ஹேவ் பீன் வார்ன்டு ஃபார் தயர் மிஸ்டேக். அவர்களுடைய தவறுகளுக்காக அவர்கள் வாண்டுக்கு என்ன சொல்லலாம்? எச்சரிக்கப்பட்டு பட்டு போட்டாச்சு. ஹேவ்னா இருக்கிறார்கள். தே ஹேவ் பீன் வார்ன்டு ஃபார் தயர் மிஸ்டேக். தே ஹேவ் பீன் வார்ன்டு ஃபார் தயர் மிஸ்டேக்ஸ். அவர்களுடைய தவறுகளுக்காக அவர்கள் எச்சரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரைட். இதுதான் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். பிரித்து நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். மை டாட்டர், டாட்டர். ஓகே, மை டாட்டர் will have been honored for her outstanding performance in a dance competition.
பை 2025 ஏன் வில்லு போட்டிருக்கோம், அதனால வில் ஹாவ் பீன் ஃப்யூச்சரில் இந்த டைமுக்குள்ளே அந்த வேலை செய்யப்பட்டிருக்கும், அதனால். ஓகே, மை டாட்டர் வில் ஹாவ் பீன் ஹானர்ட் ஃபார் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் அ டான்ஸ் காம்படிஷன் பை Jan 2025. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வந்தால் பார்க்காம ஒரு டைம் சொல்லி பாருங்கள். மை டாட்டர் வில் ஹாவ் பீன் ஹானர்ட் ஃபார் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் அ டான்ஸ் காம்படிஷன் பை June 2025 ஆர் January 2025. இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு சரளமாக சொல்ல வரதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சரி பாருங்கள். இப்போது மை டாட்டருக்கு என்ன, எனது மகள், இதெல்லாம் ஈஸி. அடுத்து ஒவ்வொன்றா பிரிக்கணும். எப்படி ஒவ்வொன்றா பிரிக்கணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். எப்படி தெரியுங்களா, ப்ரிப்போசிஷன் எங்கே ஸ்டார்ட்டாக எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அது வரைக்கும் இருக்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதை மட்டும் பிரிங்க. அப்படி பிரித்து போட்டாலே மீனிங் வந்துடும். இப்போ எங்கே நமக்கு அடுத்து ஒரு ப்ரிப்போசிஷன் ஆரம்பிக்குது, இங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபார் கடை இங்கே வந்துட்டு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது வரைக்கும் இருக்கிறது நீங்கள் மாற்றினாலே போதும், அதுக்கு அடுத்து நீங்கள் போக வேண்டாம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டி குட்டியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்களே பெரிய சென்டென்ஸ் எப்படிங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள், ப்ரிப்போசிஷன்ஸை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. அதான் பாயிண்ட். அந்தந்த பாயிண்ட்டு கணக்கு வச்சு அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்தாலே மீனிங் வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இன்னும் இங்கே ஆரம்பிக்குது. அடுத்த ப்ரிப்போசிஷன் இங்கே கடை இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணுவோமா. ஃபார் ஹெர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அவளுடைய அற்புதமான செயல்திறனுக்காக வந்துருச்சா, ஒன்று முடிச்சாச்சு. அடுத்து இன் அ டான்ஸ் காம்படிஷன், நடன போட்டியில். பை Jan 2025, ஜனவரி 2025 இல்லாட்டி 2025 ஜனவரிக்குள், எப்படி போட்டாலும் சரி தான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்திடுவோம். பின்னாடி இருந்து போகலாம், அப்போ தான் மீனிங் வரும். எப்பயுமே இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது மீனிங் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா பேக்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், ரிவர்ஸ்லேருந்து. பை Jan 2025, ஜனவரி 2025 ஓகே. ஃபார் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் அ டான்ஸ் காம்படிஷன், ஜனவரி 2025 நடன போட்டியில் அவளுடைய அற்புதமான செயல்திறனுக்காக எனது மகள் வில் ஹேவ் பீன் ஹானர்ட். ஹானர்னா கௌரவிக்க. ஓகே, ஓகே, ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியலங்க தமிழில், மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். கௌரவிக்க, பீனா பட்டு, வில் ஹேவா இருப்பாள். ஓகே, இதுக்கு ஒரு பாக்ஸை போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக. இப்போ சேர்த்து படிப்போமா. ஜனவரி 2025 நடன போட்டியில் எனது மகள் அவளுடைய அற்புதமான செயல்திறனுக்காக கௌரவிக்கப்பட்டிருப்பாள். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ், சிம்பிள். ஏன் தெரியுங்களா, கான்செப்டே இது வரைக்கும் தான். மை டாட்டர் வில் ஹேவ் பீன் ஹானர்ட், வேணும்னா எக்ஸ்ட்ரா இதை மட்டும் சேர்த்துக்கலாம். பை 2025, மை டாட்டர் வில் ஹேவ் பீன் ஹானர்ட், எனது மகள் கௌரவிக்கப்பட்டு இருப்பாள். எனது மகள் கௌரவிக்கப்பட்டு இருப்பாள் ஜனவரி 2025. இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது தான் அந்த சென்டென்ஸை பெருசாக்குது. இப்போ ப்ரிப்போசிஷன்ஸை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு சென்டென்ஸை பெருசு பண்ணிடலாம். புரிஞ்சுதா? இப்போது ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், வில் ஹேவ் பீன், இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, V3 சேர்க்குறீங்க. V3 சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செயல் எவ்வாறு ஒருவர் மேல் செய்யப்படுகிறது, இங்கே என்ன பண்ணப்படுகிறது, நல்ல கவனிங்க. அந்த கௌரவிக்கப்படும் அந்த ஆக்ஷன் அந்த பெண் மேல், அந்த குழந்தை மேல் செய்யப்படுகிறது. ஓகே, இவர்கள் எச்சரிக்கப்படும் செயலானது இவர்கள் மேல் பண்ணப்படுகிறது. தே ஹேவ் பீன் வார்ன்ட் ஃபார் தேர் மிஸ்டேக்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எச்சரிக்கை இவர்கள் மேலே செலுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த தே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன அப்படின்னா, நவுன் ஃபஸ்ட்டில் இருக்க நவுன் எப்படி வினையை செய்யும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன தெரியுமா ஆகுது, நவுனு இது வினையை செய்யலை, இந்த வினை இது மேலே செய்யப்படுது. ஓகே, இந்த வினை இதன் மேலே செய்யப்படுது, அவ்வளோதான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே பாதி தப்பு, பாதி இல்லை முக்கால்வாசி தப்பு கிளியர் ஆயிரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பாசிவ் வாய்ஸில் இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இதுவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்குல்ல, கேன் பி, குட் பி, ஷால் பி, ஷுட் பி, வுட் பி, அப்புறம் என்னது ஷுட் பி, மஸ்ட் பி, அதெல்லாம் வரும்ல. இது எல்லாமே பாசிவ் ஃபார்மில் வரும்போது என்ன மீனிங்கில் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நடத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இப்போது ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். 2 ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அதனால தான் இங்கேயே எழுதி வச்சுட்டேன், வேலை முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சேரும்.
ஹோம்ஒர்க் வாங்க இப்போது. இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, சென்டென்ஸ் நம்பர் 1 இஸ், ஐயோ இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன், சாரி. இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கிலீஷில் சொன்னால் அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி வச்சுருவீங்க. நோ, இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த எடுக்கப்பட்டுக்கு டேக்குன்னு யூஸ் பண்ண வேண்டாம், ரெக்கார்டுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட் இருக்குல்ல, ரெக்கார்டுக்கு என்ன ஃபார்ம் வரும், அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுருங்க. 1. 2வது, அடுத்த வாரத்திற்குள் இந்த வீட்டு பாடம் ஹோம்ஒர்க், ஓகே, வீட்டு பாடம் செய்யப்பட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.